ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான செங்கோடுவா ஃபிஷ் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 kg அளவு செங்கோடுவா ஃபிஷ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஜீரகம் 1 டீஸ்பூன், 7 வரமிளகாய் ஆட் பண்ணி முடி தேங்காய் இதுலயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு பிளண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். புளி கரைச்சல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுல நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஊத்திக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கையளவு அதையும் பல்ஸ் மோட்ல அரைச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை வெண்ணெய் அரைக்காம கொரன்னு அரைச்சு எடுத்து வந்துடலாம். நம்ம புளி கரைச்சல் ஆட் பண்ணி விட்டுட்டு இதுல நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கையால கரைச்சு எடுத்துக்கணும், கொஞ்சம் கூட கட்டி இல்லாம. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதுல 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிட்டு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க மீடியம் சைஸ்ல ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதுலயே 6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிட்டு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஆட் பண்ணிருக்க வெங்காயம் நல்லா முழுமையா வதங்கி வரணுங்க. இதுல நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காயில கொலகலப்பு தன்மை அதிகமா இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கொலகலப்பு தன்மையே இருக்காது, உங்களுக்கு குயிக்காவும் குக் ஆயிடும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நம்ம ஆட் பண்ணிருக்க வெண்டைக்காய்லாம் உங்களுக்கு இப்போ குயிக்காவே குக் ஆயிடுங்க. மீன் குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம ஃப்ரை பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்க ஃபிஷ்ஷை மசாலா ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரை பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்க கொடுவா ஃபிஷ்ஷை கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா இதுல ஆட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பானை நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒட்டு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து கொஞ்சமா ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுடலாம் எல்லா இடத்துல. நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் நம்ம மாங்காவை ஆட் பண்ணிக்கணும். இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய்லாம் வெந்துடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், உள்ள இறங்கிடணும் மாங்காய்லாம் வெளியில இல்லாமல், அப்போதாங்க உங்களுக்கு முழுமையாக வெந்து வரும். இப்போ ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம மாங்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்காக எடுத்து வச்சிருக்க ஃபிஷ்ஷை நம்ம தனியாக வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமா ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் சிம்ல தான் வச்சிடணும். கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ண கூடாதுங்க. கம்மியான குவாண்டிட்டி இருந்தா பரவாயில்ல, இது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணுங்க. இல்லனா ஒரு பக்கம் மீன் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாது, அந்த மாதிரி இருக்குங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம குக் பண்ண கூடாதுங்க. நம்ம சேர்த்திருக்க தேங்காயோட அளவுனா பாத்தீங்கன்னா கம்மியா தான் சேர்த்திருக்கோம். மீன் குழம்புக்காக சேர்த்திருக்க மல்லித்தூள் இருக்கு பாருங்க, ஸ்பைசஸ், அதை வந்து நம்ம கரெக்டான அளவு ஆட் பண்ணுங்க. இல்லனா உங்களுக்கு அதுமே உங்களுக்கு ஆன வந்து ரொம்ப திக்கா போயிடுங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியான கொடுவா ஃபிஷ் குழம்பு ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சுட சுட பிளைன் ரைஸோட இந்த ஃபிஷ் குழம்பு ஆட் பண்ணி மாங்காய் ஆட் பண்ணி வெண்டைக்காய் ஆட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. மறக்காம கண்டிப்பா ட்ரை பண்ணி